பிக் பாஸ் டே 4 நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, திவாகரோட சேட்டை ரொம்பவே அதிகமாயிட்டு போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். ஆமாங்க. என்ன பண்ணுறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, டே 4ல இவர் வந்து பாத்ரூமுக்கு தண்ணி ஸ்விம்மிங் பூல்லேருந்து அள்ளிட்டு போயிட்டுருக்காருங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி எல்லாத்துலயுமே கேட்டு தான் தண்ணி எடுக்கணும். ஏன்னா, தண்ணி வந்து குறிப்பிட்ட அளவு மட்டும் தான் பிக் பாஸ்லேருந்து குடுப்பாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய வாட்டர் பாட்டில்ல என்ன ஏதுன்னே கேட்காம, அவர் பார்க்க ஸ்விம்மிங் பூல்லேருந்து தண்ணி எடுக்குறாரு. அவர் பார்க்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வாட்டர் பாட்டில்ல தண்ணி அந்த டேங்க்லேருந்து எடுக்குறாரு. அப்படி எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டேங்கோட இன்சார்ஜ் சொல்றாரு, "இந்த மாரி நீங்க இனிமே எடுக்காதீங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரூல்ஸ பிரேக் பண்றீங்க." அப்படின்னு இவர் சொன்னதுக்கு, இவர் "சாரிப்பா, தண்ணி தாகமா இருக்கு." அப்புட்னா பரவால்ல. இவர் என்ன, "ஆமாப்பா, அப்படிதான் நான் எடுப்பேன். நீங்கலாம் எனக்கு பாடி ஷேமிங் பண்றீங்க. நான் அப்படிதான் எடுப்பேன்." அப்புட்ன்ற மாரி, "ஏன்யா தண்ணி எடுக்கிறதுன்னு?" கேட்டதுக்கு, "இந்த ஆள் வழக்கம் போல சம்மந்தம் இல்லாம நீங்க பாடி ஷேமிங் பண்றீங்க. அதனால நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது. என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன்ற" மாரி பிக் பாஸ்ல வந்து